வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு வந்து எக்ஸசைஸ் 1.1ல் வந்து 5th சம் வந்து பார்க்க போகிறோம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரா ஏ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டு அதை நம்பர் லைனில் வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மார்க் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் கொடுத்துருக்கதை நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 9 4 4 2 சார் என்னென்னு தெரியும், 8. பேலன்ஸ் 1 இருக்குமா, இதை நம்ம எழுதலாமா, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் 2 × 1/4ன்னு எழுதலாமா. இப்போ என்ன பண்ணலாம், நம்பர் லைன் ட்ரா பண்ணலாமா. 0 இந்த பக்கம் நெகட்டிவ் அதை எழுதிடுங்க, இந்த பக்கம் பாசிட்டிவ் அதை எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைனில் நார்மலாக எழுதுகிறபடி எழுதிடலாம். சரிங்களா? இப்போ என்ன இருக்குதுல, பாசிட்டிவ் தான் இருக்குது, கொஸ்டினில் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் சைடு தான் இந்த நம்பர் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ரேஷனல் நம்பர் பாசிட்டிவ் சைடு தான் வரும். இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் சைடுனா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் சைடு என்ன வருதோ அதை தான் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே போடுவோம். ரெண்டு ரேஷனல் நம்பருக்கு இடையில் என்ன வரும், நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம்ல, அப்போ 2 தான் வந்து என்ன வரும். அப்போ 2 வருது அப்படின்னா 2க்கும் 3க்கும் இடையில தான் என்ன வரும், இந்த ரேஷனல் நம்பர் வரும்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணிடலாம், மொத்தம் அதில் எத்தனை டிவிஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க, 1 2 3 4 டிவிஷன் இருக்கும். 4 டிவிஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 1 வருதா மேலே. அப்போ நியூமரேட்டரில் 1 அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருந்து தான் பார்ப்போம். ரைட் சைடு பாசிட்டிவ் சைடு என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்டாக லெஃப்ட் சைடில் இருந்து தான் பார்ப்போம். அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்கே வருது, இந்த இடத்துல வருது. இப்போ இந்த இடத்துல தான் என்ன வரும், 9/4 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் சம்மில் ஆப்போசிட்டாக நம்பர் லைனை வச்சு நம்ம இந்த நம்பரை கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ரேஷனல் நம்பர் வந்து கண்டுபிடிச்சோம். நம்பர் லைனை வச்சு இந்த இடத்துல என்ன ரேஷனல் நம்பர் வரும்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு ரேஷனல் நம்பர் கொடுத்துட்டாங்க, அது நம்பர் லைனில் எங்கே வரும்னு கண்டுபிடிக்க வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சாலே போதும். பாசிட்டிவ் சைடு வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கும், லெஃப்ட் சைட்லேருந்து தான் லைனில் உள்ளது பார்ப்போம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் சைடு வந்து ரைட் சைட்லேருந்து பார்ப்போம். இது ரெண்டு மட்டும், ரைட் சைடுனா லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், லெஃப்ட் சைடுனா ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தாலே போதும். ஈஸியாக நம்ம நம்பர் லைன் கொடுத்து ரேஷன் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ரேஷன் நம்பர் கொடுத்து நம்பர் லைன் ட்ரா பண்ண சொன்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், இந்த 9/4 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் எதுக்கு இடையில வருது, 2 and 3 அப்படிங்கிற ரேஷன் நம்பருக்கு இடையில தான் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -8/3ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கட்டும், இருக்கக்கூடிய அந்த ரேஷன் நம்பரை மட்டும் டிவைட் பண்ணி கொடுக்கலாம். 8 3 3 2 சார் என்னென்னு தெரியும், 6ன்னு தெரியும். பேலன்ஸ் என்ன வரும், 2. அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடலாமா, ஃப்ராக்ஷன் 2 × 2/3ன்னு கிடச்சிருக்கு. இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால இங்கே போடுறப்ப என்ன பண்ணிடணும், நெகட்டிவ் சைன் போடணும். அப்போ நம்பர் லைன் போட்டுடலாமா, ட்ரா பண்ணிடலாமா. 0 இங்கிட்டு ஃபுல்லாக 1 2 3 4 அப்படின்னு போயிடும். இங்கே -1 -2 -3 -4ன்னு அப்படியே போகும். நமக்கு இங்கே என்ன தெரியும், லெஃப்ட் சைடு வந்தால் ரைட் சைடில் தான் ஆரம்பிக்கும்னு தெரியும் இங்கே எழுதுறது. அப்போ எங்கே வரும், -2 இங்கே வரும். இப்போ -2 இங்கே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கு இடையில தான் வரும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், லெஃப்ட் சைடு இருந்தால் ரைட் சைடு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கு இடையில தான் அந்த ரேஷன் நம்பர் வரும்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, 3. அப்போ மொத்தம் 3 டிவிஷன் இருக்கும். 1 2 3 டிவிஷன் இருக்கும். இப்போ நியூமரேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த -2லேருந்து செகண்ட் லைன் இங்கே வருது, இங்கே வருது. அப்போ இந்த இடத்துல தான் -8/3 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் வரும். இப்போ அந்த ரேஷனல் நம்பர் எதுக்கு இடையில வருது, -3 and -2க்கு இடையில தான் இந்த ரேஷனல் நம்பர் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாசிட்டிவ் சைடு அப்படின்னா லெஃப்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதே நெகட்டிவ் சைடு அப்படின்னா ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுனாலே போதும், எதை கொடுத்து எதை கேட்டாலும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேர்டு சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா -17 / -5 கொடுத்துருக்காங்க. பொதுவாக மைனஸ் இருந்தால் அது கேன்சல் ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பேலன்ஸ் 17/5 தான். இப்போ என்ன பண்ணலாம், இதை அப்படியே டிவைட் பண்ணி கொடுக்கலாமா. 17 5 5 3 சார் 15, பேலன்ஸ் 2 இருக்குமா. இப்போ 3 × 2/5ன்னு எழுதலாம். இதை எழுதுறதையும் மாற்றி எழுதிடக்கூடாது, எழுதிட்டு அப்படியே மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எழுதுறது. சரிங்களா? கோஷன்ட் இங்கே போட்டுடணும், ரிமைண்டர் மேலே போட்டுடணும், டிவைடண்ட்டை கீழே போடணும், அதை மறந்துடக்கூடாது. 3 × 2/5. இப்போ என்ன பண்ணலாம், நம்பர் லைன் போடலாமா. இது நமக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சிச்சு, மைனஸ் கேன்சல் ஆகி பாசிட்டிவாக மாறிடுச்சு. இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணுறோம். 1 2 3 4 5 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1 -2 -3 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் சைனை என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு இருந்து தானே ஸ்டார்ட் ஆகும். அப்போ 3. இப்போ 3க்கு 4க்கு இடையில தான் இந்த ரேஷனல் நம்பர் வரும். டினாமினேட்டர் எத்தனை இருக்குது, 5. அப்போ மொத்தம் 5 டிவிஷன்ஸ் வரும். 1 2 3 4 வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 டிவிஷன் அப்படின்னா 4 லைன் போடணும்.
இது டினாமினேட்டரில் எத்தனை இருக்கோ அதை விட 1 கம்மியாக இங்கே லைன் போடணும். சரியா? அது குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் 5 இருந்தால் 4 போடணும். இதே 3 இருந்துச்சுன்னா 2 போடணும். அப்படிங்கிற கான்செப்டை மறக்காதீங்க. ஓகேவா? இப்போ ரைட் சைடில் உள்ளதுக்கு என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைட்லேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? எத்தனாவது லைனுன்னு இங்கே மேலே நியூமரேட்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2. அப்போ 1 2 இந்த செகண்ட் இடத்துல தான் என்ன வரும்? -17 டிவைடட் பை -5 அதான் பாசிட்டிவாக மாறிச்சுல 17 டிவைடட் பை 5 அப்படிங்கிற ரேஷியல் நம்பர் இங்கே தான் வரும். இப்போ எந்தெந்த நம்பருக்கு இடையில வருது? 3 அண்ட் 4 அப்படிங்கிறதுக்கு இடையில தான் -17 டிவைடட் பை 5 அப்படிங்கிற ரேஷியல் நம்பர் வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் வந்து பார்த்தோம்னா 15 டிவைடட் பை -4ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே டினாமினேட்டரில் மைனஸ் வந்தால் அது நியூமரேட்டரில் இருக்கிறதா தான் அர்த்தம். -15 டிவைடட் பை 4. இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் விட்டுட்டு இதை மட்டும் டிவைட் பண்ணி கொடுக்கலாமா? 15 4 4 3s are 12 பேலன்ஸ் என்ன வரும்? 3. இப்போ அதை எழுதிடலாமா? 3 × 3/4. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால எப்போவும் மைனஸ் ப்ளஸ்ஸு அதை விட்டுறக்கூடாது. எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த மைனஸ் எழுதிடலாம். -3 × 3/4 வந்துருச்சு. இப்போ நம்பர் லைன் ட்ரா பண்ணிடலாமா? -1 -2 -3 -4 -5 போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைட் நெகட்டிவ்னா லெஃப்ட் சைடில் தான் வரும். இப்போ லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இங்கே என்ன இருக்குது? -3. இப்போ -3க்கும் -4க்கு இடையில தான் அந்த ரேஷனல் நம்பர் வரும். ஓகேவா? டினாமினேட்டர் எத்தனை இருக்குது? 4. இப்போ 3 லைன்ஸ் போடுவோம் அது ரெண்டுக்கும் இடையில. மொத்தம் 4 டிவிஷன் 3 லைன்ஸ் போடுவோம் அது ரெண்டுக்கு இடையில. இப்போ 1 2 3. இப்போ 1 2 3 4 டிவிஷன் இருக்கா? இப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது? 3 இருக்குது. லெஃப்ட் சைடுனால ரைட் சைடில் இருந்து தானே வருவோம். அப்போ 1 2 3 இந்த தேர்ட் லைனில் தான் இந்த -15 டிவைடட் பை -4 அப்படிங்கிற ரேஷனல் நம்பர் வரும். இப்போ எது எதுக்கு இடையில வருது இந்த ரேஷனல் நம்பர்? -4 -3 அண்ட் -4க்கு இடையில தான் இந்த ரேஷனல் நம்பர் வருது. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டோம். சிம்பிள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இதில் கான்செப்ட் ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ரைட் சைடு வந்தால் லெஃப்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட்டில் இருந்தால் எத்தனாவது லைனில் இருக்குதுன்னு பார்க்கணும். டினாமினேட்டரில் இருக்கிறது எத்தனை டிவிஷன் அப்படிங்கிறது 4 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே போடக்கூடிய லைனு வந்து 3 போடணும். அதை மறக்கக்கூடாது. சிம்பிள் மைனஸ் கொடுத்துருந்தா மைனஸ் போடணும். ப்ளஸ்னால் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டா மொத்த சம்மும் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டா போதும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.